வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நேஷனல் போர்ட்ல இருந்து நேத்து நீட் பிஜி உடைய அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாம் சிட்டிஸ் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. நிறைய கொரிஸ் சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து பாஸ்வேர்டு இன்வேலிட்னு வருது, நிறைய பேருக்கு ஓப்பன் ஆக மாட்டேது. ஸோ என்ன மாதிரி போர்ட்டல் அவங்க கரெக்டாக போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம குரூப்ல கூட அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய டாக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ண முடியல. இந்த மாதிரி இன்வேலிட் பாஸ்வேர்டு காமிக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க வந்து நேஷனல் போர்டு வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ வெப்சைட் போனதுக்கு அப்புறம் தெளிவா நான் சொல்ற அந்த இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் டு லாகின் இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். சப்போஸ் இது ஓப்பன் ஆகலைன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த லிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. நான் அந்த வீடியோவில் காமிக்கிற லிங்க் வந்து லாகின் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மேபி சில பேர் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கனால கூட ஓப்பன் ஆகாது. கரெக்டாக அந்த லிங்கை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருக்கேன். கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இன்வேலிட் தான் காமிக்கும். ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து முன்ன ஒரு அட்மிட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இன்வேலிட் வரும். இப்போ ஏன்னா சர்வர்ல வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் இருக்கா, இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளுடைய குரூப் டாக்டர்ஸ் நிறைய பேர்ட்ட நான் கேட்டேன், டிஸ்கஸும் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுடைய அந்த எக்ஸாம் சிட்டிஸ் கேட்கும், அதை மாற்ற சொல்லி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்ஸோடைய சென்டர் வந்து காமிக்கும். ஸோ தயவு செய்து வந்து எல்லா டாக்டர்ஸ் இன்னும் பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்க, நிறைய பேர் பேனிக் ஆகி பயந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த லிங்கை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கூட நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி இது பண்ணிருக்கேன். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோடைய இதுல வாட்ஸ்அப் லிங்க் குரூப் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கரெக்டா எடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்க பழைய இது போட்டீங்கன்னா எடுக்காது. இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இதை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ தயவு செய்து செக் பண்ணிட்டு இதுலயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல